நம்முடைய மனதிலே பல குழப்பங்கள் இருக்கின்றன. பழக்கத்தின் வழியே வாழ்ந்து எப்போதெல்லாம் தற்சோதனை பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். 5 எளிய முறை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. நாம் வாழ்வதே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்பது திருமூலருடைய வாக்கு. அதாவது தன்னை பற்றி அறிந்து தான் எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் எங்கே செல்ல வேண்டும், வாழ்வின் நோக்கம் என்ன என்பது மனிதனால் எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடியது. ஆனால் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் கூறுகிறார். அதை போல திருவள்ளுவர் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்று சொல்கிறார். அதாவது தன்னை பற்றி சந்தேகமின்றி முழுமையாக தெரிந்தவனை தெய்வத்திற்கு சமம் என்று கூறலாம் என்கிறார்கள். அப்படி என்றால் நாம் முழுமையான அறிவை பெற முடியும். அதாவது நம்முடைய மனதிலே பல குழப்பங்கள் இருக்கின்றன. பழக்கத்தின் வழியே வாழ்ந்து பல எண்ணங்கள் நமக்குள்ளாக ஆழ்மனதிலே பதிவாகி இருப்பதால் நம்மை பற்றிய ஒரு தெளிவான போக்கை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த தற்சோதனையிலே நாம் ஈடுபட வேண்டும். எப்போதெல்லாம் தற்சோதனை பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்யலாம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்யலாம், அல்லது ஒவ்வொரு நாளும் தூங்க செல்வதற்கு முன் அன்றைக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அவற்றிலே திருத்தம் கொள்ள வேண்டியதை பற்றி சிந்தித்தால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களை நாம் வாழ்க்கையில் காணலாம். இதற்கு எளிய முறை பயிற்சியினை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் சிலவற்றை சிந்திக்க செல்லும் பொழுது நம்மால் முழுமையாக சிந்திக்க முடியாது. காரணம் பல எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ளாக பதிவாகி இருப்பதுதான் காரணம். அதனை எளிதாக இந்த தற்சோதனை பயிற்சி செய்வதற்கு 5 எளிய முறை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். 1 எண்ணம் ஆராய்தல், 2 ஆசை சீரமைத்தல், 3 சினம் தவிர்த்தல், 4 கவலை ஒழித்தல், 5 நான் யார் என்ற தன்னிலை விளக்கம் பெறுதல். எண்ணத்தை ஆராய்ச்சி செஞ்சு நாம எந்த எண்ணங்கள் நமக்கு தேவையோ அவற்றை வைத்துக்கொண்டு தேவையற்றதை நீக்குவதற்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி உதவி செய்யும். ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. நாம் வாழ்வதே ஆசைகள் இருப்பதால் தான். ஆசைகளை அடுக்கிக் கொண்டே சென்றால் மனம் அழுத்தமாகத்தான் இருக்கும். ஆசைகளை நிறைய நிறைவேற்றினால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல். எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து ஆசையை சீரமைத்து விட்டால் போதும். கோபத்திலே ஒரு பாதி குறைந்து விடும். மிச்சம் இருக்கக்கூடிய பாதி கோபத்தையும் பயிற்சியினால் அதிலிருந்து ஒரு பாதியை குறைத்துக் கொள்ள முடியும். மீதமுள்ள சிறு சிறு கோபம் கொஞ்சம் இருந்தாலும் அவை பெரிதும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புணியை சுடும் என்று திருவள்ளுவர் கூறுவார். அதை போல சினம் என்பது நம்மை முதலில் பாதிக்கும். யார் கோபப்படுகிறார்களோ அவர்களை முதலில் பாதிக்கும். எனவே இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் 3மே நம்மளுடைய சினத்தை குறைப்பதற்கு பயன்படும்.